பாப்பட்டி பாப்போம். நாளைக்கு நீ எப்படி நடத்துறேங்கறத பாப்பட்டி. அப்பா கோவப்படாதீங்க. பிடிக்க சோத்த போட்டு சாபம் கொடுக்குறா, இங்க சாப்பிடணுமா? பாத்தியாடி, உனக்கு ஒரு அப்பா மாதிரியா பேசிட்டு போறாரு. பெத்த மகளை நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. இவர் என்னடானா அது எப்படி நடக்கணும் சவால் விட்டுட்டு. அம்மா வேண்டாம்மா, இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல இது தேவையா? விட்டுடுமா. அப்படி சொல்லாத காம. அம்மா ஒருத்தியா கடந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு ஏற்பாடு செஞ்சிருக்கேன். நாளைக்கு அவங்கள வர சொல்லிட்டேன். அவங்க வந்து சும்மாவது வந்து ஒன்னு பார்த்துட்டு போகட்டும். எல்லா ஏற்பாடு பண்ணிட்டு இப்ப முடியாதுன்னு சொன்னா அசிங்கமா போயிருமில்லம்மா. உங்க அப்பதான் புழுவுக்கு கேவலமா என்னை நினைக்கிறாரு. நீங்களாவது என் பேச்ச கேளுங்களேண்டி. உங்க அப்பா எந்த காலத்துல உங்களை கண்டுக்கிற மாட்டாரு. அவருக்கு அவங்க அண்ணன் குடும்பம் தான் முக்கியம். எனக்கு நீங்க தாண்டி முக்கியம். இந்த விஷயத்துல அம்மா பேசாது கேளுங்கடி. ஏமா இந்த பூ கூட நீ வச்சுக்க மாட்டியா? இத நான் தான் வச்சு விடணுமா? வச்சு விடுமா. ஏய் என்னமா இப்படி கண்ணாடி பார்த்து அலங்காரம் பண்ணிட்டே இருக்கீங்க? இப்படி லேட் பண்ணீங்கன்னா அப்புறம் மாப்பிள்ளை எப்ப போய் பாக்குறது? கோயில் விட்டு வெளியே போயிருவாரு. ஏமா மகேஸ்வரிக்கு மாப்பிள்ளை பார்க்க போனாலும் நாங்கெல்லாம் அழகா வர வேண்டாமா? அக்காவுக்கு மாப்பிள்ளை பாக்குறதுக்கே இவ்வளவு அலங்காரமா? உங்களுக்கு மாப்பிள்ளை பாக்குறப்ப எப்படியோ? என் கல்யாணத்துக்கெல்லாம் நான் இந்த மாதிரி வீட்டுல உட்காந்து அலங்காரம் பண்ண மாட்டேன். வேற என்ன பண்ணுவ? நேரா பியூட்டி பார்லர் போயிடுவேன். சும்மா வளவளன்னு பேசாம தயாராவுங்க. முதல்ல நீங்க கிளம்புங்கப்பா. நான் கிளம்பியாச்சு. எனக்கு என்ன? அவருக்கு என்னடி மாப்பிள்ளை மாதிரி ஜம்மன் இருக்காரு பாரு. அவர் அப்ப இருந்த மாதிரி இப்போ இருக்காரு. ஐய அப்பவும் இப்படிதான் இருந்தாரா? அவர் அழகுல சொக்கி போய்தான் நான் தாலி கட்டவே கழுத்தை நீட்டினேன். சொக்கு சொக்கி. அடியே ஒரு விஷயம் தெரியுமா? தாலி கட்டுறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் என் முகத்தை அவர் பார்க்கவே இல்லை. பாவம் அப்பா. அப்பா அவர்னால எதுவுமே செய்ய முடியல. அப்ப மட்டும் முகத்தை பார்த்திருந்தாரு தெரிச்சு ஓடி இருப்பாரு. எங்களுக்கு ஒரு நல்ல அம்மா கிடைச்சிருக்கும். அந்த மாதிரி விபரீதம் இன்னொரு தடவை நடந்துடக்கூடாதுன்ட்டுதான் கும்பலா போய் பையனை பார்க்க. புரியுதா? சும்மா ஒல்லா கட்டி சொன்னேம்மா. கல்யாண பொண்ணு எங்க? மகேஷ் மகேஷ். அப்பா ஐயா என்ன பண்ணிட்டு இருக்க இன்னும்? அப்பா துணி காய வச்சிட்டு இருந்தேன்ப்பா. துணி காய வைக்கிற நேரம் அது. நீ ரெடியா வேணாமா? பையனை போய் பார்க்க வேணாமா? அப்பா நான் கோயிலுக்கு வரலப்பா. நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. கோவிலுக்கு வரலையா? நீ தானமா வந்து பையனை பார்க்கணும். நான் மாப்பிள்ளைய பார்க்கலப்பா. நான் பார்த்து என்னப்பா பண்ண போறேன்? நீங்க சித்தப்பா கோபி என்ன பார்த்தா பத்தாதா? பத்தாதுமா. கல்யாண பொண்ணு நீ வந்து பையனை பார்க்க வேணாமா? இது என்ன அந்த காலம் நினைச்சிட்டியா? பொண்ணு பையனை பார்க்காம பையன் பொண்ணை பார்க்காம கல்யாணம் பண்ணி வைக்க? இந்த காலத்துல வேலைக்கு போற பொண்ணுங்கள்லாம் தைரியமா பையனை வீட்டுக்கு கூட்டு வந்து இவனை தான் கட்டிக்க போறேன்னு சொல்லுதுங்க. இந்த காலத்துல பொண்ணுங்க வேலைக்கு போறேன்னு தப்பு இல்ல, மாப்பிள்ளைய வீட்டுக்கு கூட்டு வரேன்னு தப்பு இல்ல. அந்த அளவுக்கு போல்டா இருக்கணும். அனுபவம் பேசுதுங்க. அப்பா நான் போய் சித்தி சித்தப்பாலாம் கூட்டு கொஞ்சம் வந்துடுறேன். இருங்கப்பா. நான் முதல்ல கோவிலுக்கு போனோம். அதான் முதல் வேலை. காமும் பரமும் வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கூட்டு வர வேண்டியது உன் வேலை. மா சட்டை போட்டு நல்ல புடவை எடுத்து கொடுங்க. சரிப்பா. நான் நைட்டே எடுத்து வச்சிட்டேன்ப்பா. என்னது எடுத்து வச்சிட்டியா? இங்க வந்து காட்டு. சும்மா சம்பிரதாயத்துக்கு சொல்லி இருக்கிறா நான் வரமாட்டேன்னு. இந்த காலத்து பொண்ணுகளை புரிஞ்சுக்கவே முடியலப்பா. மா சீக்கிரம் கூட்டு வந்துருமா குழந்தைங்கள. மீனாட்சி அக்கா நாங்க கிளம்பிட்டோம். பிள்ளைங்களா ரெடி ஆயிட்டாங்கல்ல, போலாமா? போகலாம்லக்கா. ஏன்க்கா கண் கலங்கி இருக்கு? குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து மகேஸ்வரி கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா என் மூத்த பிள்ளை இல்லையே. அவன் இருந்தா இந்த கல்யாணத்தை எப்படி நடத்தி வச்சிருப்பான்? எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் என் மனசுக்கு. அவன் இல்லாத நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்குமா. நீ எதுக்குக்கா கவலைப்படுற? இந்த கல்யாணம் நடக்கிற ராசி கண்டிப்பா உன் மூத்த பையன் திரும்ப கிடைச்சிருவாரு. நீ வேணா பாரு, இந்த கல்யாணத்தன்னைக்கு கூட வந்தாலும் வந்துருவாரு. வாய்மூர்த்த அப்படியே படிக்கட்டும். நிஜமா வருவானா? கண்டிப்பா வந்துருவாருக்கா. சித்தி சித்தப்பா போய் கூட்டு வந்துடுறேன். அழாதீங்கக்கா. பானுமதிக்கா சொல்லுங்க. அழாதக்கா, நான் தான் சொல்றேன்ல நிஜமா வந்துருவாரு. நீ அழுகை நிப்பாட்டிட்டு போய் பிள்ளைங்க ரெடி ஆயிட்டாங்களான்னு பாரு. வாங்க தம்பி வாங்க. மாப்பிள்ளை பார்க்க போறீங்களாம்ல? தீபா சொன்னா. ஆமா ஆமா வாங்க, நீங்களும் வாங்க. வேண்டாம் தம்பி, இந்த மாப்பிள்ளை பார்க்க போற விஷயத்துல என்னை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட் நல்லா இருக்காது. ஏன்னா மாப்பிள்ளை நல்லா இருக்கலாம், அழகா இருக்கலாம், அறிவாளியா இருக்கலாம், நல்ல சம்பளம் வாங்கலாம். ஆனா அவன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கு தம்பி தெரியும்? யாருக்கு தெரியும்?
காமு பரமு வாங்கம்மா பெரியப்பா வீட்டுக்கு போலாம் வாங்க. என்னது நான் கிறுக்கச்சின்னு நினைச்சீங்களா? அவங்களே கூப்பிடுறீங்க, அவங்க இங்கே இருப்பாங்க. நான் உன்கிட்ட பேசல, என் பிள்ளைங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். வாங்கம்மா என் போலாம். மகளை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க, அவங்க எங்கேயும் வர மாட்டாங்க. ஏண்டி உனக்கு என்ன அறிவே கிடையாதாடி? நேத்து அவ்வளவு தூரம் பேசியிருக்கேன். ஏண்டி நான் இல்லாம அவங்க வந்து பொண்ணு பார்த்துட்டு போயிடுவாங்களா? வரவங்க அப்பங்கார எங்கன்னு கேட்டா என்னடி சொல்ல, மூஞ்சி எங்க கொண்டு வச்சுக்குவா? சொல்லுவேன், அப்பா அண்ணன் வீட்டுக்கு எடுவடி வேலை பார்க்க போயிருக்காரு, இங்க இருக்கிறதுக்கு நேரம் இல்ல, எல்லாமே இந்த ஆத்தாக்காரி தான் அந்த பிள்ளைகளுக்குன்னு சொல்லுவேன். ஏய் வாய் கூடி பேசாதே, உனக்கு ரொம்ப தான் வாய் கூடி போச்சு. சீ உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? அங்க என்ன பாக்குறீங்க? முட்டை அடிச்சிருக்கியாவ? எங்கேயோ யார் மேலயோ இருக்க கோவத்துல இங்க பைத்தியக்காரத்தனமா என்னத்தையோ பண்ணிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரிப்பட்டு வராது. இந்த பாருங்க, உங்களுக்கு எப்ப என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். வாங்க போலாம். இந்த மனுஷன் பேச்செல்லாம் கேட்காதீங்கடி, உங்க மேல அக்கறை இல்லாத ஆள் இவரு. ஏம்மா உனக்கு எப்ப கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியாது. ஏம்மா உங்க பெரியப்பா வீட்டுல மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு நான் தான் எல்லா ஏற்பாடும் பண்ணேன். அதனாலேயே வீம்புக்காக என்னை கலந்துக்காம அதே மாதிரி ஒரு ஏற்பாடை இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கா. இது நியாயமா சொல்லுங்க? இப்ப என்ன அவசரம் வேண்டி கிடக்காதுக்கு? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இப்பவே தான் வந்து பார்க்கணுமா? ஏன் அவங்களை இன்னொரு நாளைக்கு வர சொல்லக்கூடாதா? ஒரு நிமிஷம் நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கம்மா. அங்க அந்த அண்ணனும் அந்த தங்கச்சிகளும் உங்க மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க. நீங்க இப்ப அங்க இருந்தப்ப எப்படி பாத்துக்கிட்டாங்க உங்களை? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவங்க தான் பதறி போய் ஓடி வருவாங்க. இப்ப அவங்க வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்குது, நீங்க உடனே அங்க போய் நிக்க வேண்டாமா? சொல்லுமா, நமக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? இந்த பாருங்கம்மா, அந்த வீட்டுல மகேஷ்க்கு நான் தான் மாப்பிள்ளை பார்த்தேன், எல்லா ஏற்பாடும் நான் தான் பண்ணேன். ஆனா அதே மாதிரி ஒரு ஏற்பாடு நம்ம வீட்டுல காமுவுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுவும் அன்னைக்கு என்ன அண்ணனுக்கு தெரிஞ்ச மனசு ஒடிஞ்சு போயிடாத அவருக்கு. இப்ப இந்த நேரத்துல நீங்க அந்த வீட்டுக்கு போலனா திட்டம் போட்டு அண்ணனை அவமானப்படுத்துற மாதிரி ஆகாதா? ஏம்மா நீங்களும் அண்ணனை அசிங்கப்படுத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அவரை அசிங்கப்படுத்துறது, கண் கலங்க வைக்கிறது, இதெல்லாம் இவளுக்கு ரொம்ப பழக்கமான விஷயம். இவ அதை செய்வா, நீங்க எப்படி செய்யலாமா? என் கண்ணு பச்சை குழந்தை மாதிரிமா. அவர் மனசை நோக்கடிச்சிடாதீங்க. நான் தான் கல்யாணம் வேணாம்னு சொன்னேன்ல, எதுக்கு இந்த தேவையில்லாத வேதனை எல்லாம்? போடி. ஆமா பரம பாருங்கடி, நில்லுங்கடி, பாருங்கடி. புத்தி கெட்டு போச்சுமா அவங்க ஆத்தாக்காரிக்கு. அதான் தேவையில்லாம கிறுக்குத்தனமா நடந்துக்கிறான். ஏமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இப்பவே வரணுமா? என்ன அவசரம்? நம்ம என்ன போட்டி கச்சேரியா நடத்துறோம்? யாருக்கு யாரு போட்டி? சரி சரி அது விடுங்க. என்ன இது, ஒரு நல்ல காரியத்துக்கு போறோம், கோயிலுக்கு போறோம், மாப்பிள்ளை பார்க்க. ஏன் இப்படி மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு வரீங்க? சிரிச்சுக்கிட்டு வாங்கம்மா. இந்த பாருங்க, நம்ம வீட்டில் நடந்த கூத்து அங்கே யாருக்கும் தெரிய வேணாம், புரியுதா? அடா இவன் கோபி வந்துட்டானே, சாதாரணமாக இருங்க, மூச்சு விடாதீங்க. அடா வாடா கோபி வா. என்ன சித்தப்பா, உங்களை பார்த்து ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு கூட்டு போலாம் வந்தேன், நீங்களே அதெல்லாம் எதுக்குப்பா, இங்கே பக்கத்தில் தானே கோயில், போயிடலாம். சரி சித்தப்பா, எங்க சித்தி எங்க? உனக்கு தான் தெரியுமா சித்தியை பற்றி, அவளுக்கு பூக்கடையில் கொஞ்சம் வேலை இருக்கா, நீங்கள் போயிட்டே இருங்க, நான் பின்னாடியே வரேன்னா. சரி நான் போய் வேணா கூட்டு வந்துடுறேன். வேணாம் வேணாப்பா, வந்துருவா. நீ ஒன்று செய்ய, நீ தங்கச்சிங்க எல்லாரையும் ஒன்றா கூட்டு வா, நான் இப்படியே கோயிலுக்கு போயிடுறேன். சரி சித்தி வந்துருவாங்கல்ல? வந்துருவாங்கப்பா வந்துருவாங்க. சரி சித்தப்பா, போமா, ஜாகிரதை போமா. சரி வரேன்பா. என்னம்மா ரெண்டு பேரும் ரொம்ப டல்லா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. ஏன் என்னம்மா அடுத்த கல்யாண பொண்ணு நீ, உனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சுன்னு சித்தி சொல்லிட்டு இருக்காங்க, நீ இவ்வளவு டல்லா வந்துட்டு இருக்க. என்னம்மா காலில் செருப்பு கூட இல்லாம வர்றீங்க? அத கூட போட விடாம தானே அம்மா எடுத்துட்டு வந்துட்டாங்க. சரிம்மா ட்ரெஸ். சரி நம்ம வீட்டுல மத்தவங்க ட்ரெஸ் இருக்குல்ல, அதை ரெண்டு பேரும் போட்டுட்டு கிளம்பி கோயில் போலாம். சரிங்க. பாருங்கம்மா மகேஷ் மாப்பிள்ளை எப்படி இருக்கான்னு பாருங்க.
சரிம்மா நீங்க போய் கிளம்புங்க. அண்ணே வெளியில ஃப்ரெண்டு பைக் இருக்கு, தேவைங்கிறப்ப எடுத்துக்கோ. டேய் காம்பவுண்ட் எல்லாரும் வரேனாங்க. சரி. யார் யார் வரான்னு கேட்டு அது தகுந்த மாதிரி ஆட்டோ எடுத்துக்க. சரியா? பணம் ஆட்டோக்கு இறங்கும்போது தானடா கொடுக்கணும். ஃப்ரெண்டுங்க பைக் மட்டும் தான் ஓசியை கொடுப்பாங்க. இருந்தாலும் உனக்கு ரொம்ப குசுமுனே. என்னடா எனக்குன்னு கேட்டதான் தருவியா? டேய் என்னடா இப்படி மிரட்டி கேட்க ஆரம்பிச்சிட்ட? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. ஏனே திருட ஆரம்பிக்கல. புடவை ரொம்ப அழகா இருக்கு, ஏன் கண்ணு பட்டுடும் போல இருக்கு. மகேஷ் அக்கா இப்போ உன்னை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? கோயில இருக்க அம்மன் சிலை மாதிரியே இருக்கு. ஒரே நாள்ல இப்படி மாறிட்டே வரும். ரொம்ப பேசுறாரு. ஆமா, ஒளிஞ்சிருந்து மாப்பிள்ளை பார்க்க போறதுக்கு எதுக்கு இவ்ளோ அலங்காரம்? மகேஷ், பரமோ, காமோ, மகேஷ் நீ போய் சாமி கும்பிட்டு ரெடி ஆகுமா? போமா. சரிம்மா. வாக்கா. காமோ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் பெரியம்மா. பரமோ நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் பெரியம்மா. உங்க அம்மா வந்திருக்க மாட்டாளே, தெரியும் எனக்கு. அவ வர மாட்டா. ஏமா 2 பேரும் டல்லா இருக்கீங்க? வாங்க அவளுக்கு ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கலாம். சாப்பிட்டீங்களா? வாங்கம்மா. ஆமாங்க, அப்பா கோயிலுக்கு போயிருக்காங்க. ஓகேங்க, சாயந்தரம் பண்ணுங்க. மகேஷ் இவ்வளவு அழகா இருக்கிற. ராகினி கண்ணை எடுத்துட்டு வாமா. சரிண்ணே. ஏன் தங்கச்சி இவ்வளவு அழகா இருக்கா? அடே அப்பா, பிரமாதமா. கொண்டா. இந்தாண்ணே. சூப்பர். அண்ணே, காலையில இருந்து அவ கஷ்டப்பட்டு மேக்கப் போட்டா, இப்படி ஒரு பொட்டு வச்சு திஷ்டி பொம்மை மாதிரி ஆக்கிட்டேனே. என் தங்கச்சி அழகுல கொஞ்சம் குறைஞ்சா கூட பரவாயில்ல. ஆனா இவ அழகா இருக்கிறத வேற யாராவது பார்த்து கண்ணு வச்சுட்டான்னு வச்சுக்க, அதனால இவ வாழ்க்கையிலயோ உடம்புலயோ எந்த பிரச்சனையும் தாங்கிக்க முடியாது. அதுக்காக அந்த திருஷ்டி போட்டு. அது சரி, மகேஷ்க்கு வர மாப்பிள்ளை திருஷ்டி பொம்மை மாதிரியே இருந்தா என்ன பண்ணுவ? மாப்பிள்ளை எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நம்ம வீட்டில் எந்த மாப்பிள்ளையை பார்த்து கட்டிக்கன்னு சொன்னாலும் கண்ணை மூடிட்டு கழுத்தை நீட்ட நான் தயார். என் வாழ்க்கையை பத்தி எனக்கு இருக்கிற அக்கறையை விட நம்ம அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் அதிகமாவே இருக்கு. இதான் நம்ம வீட்டு பிள்ளைங்கிறது. நீ இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேல்லம்மா, உனக்கு நல்ல மாப்பிள்ளையா தான் அமைவார். நீ மகாராணி மாதிரி தான் வாழ போற. பாசமலர்களே, பேசினது போதும், கிளம்புங்க. அப்புறம் மாப்பிள்ளை ஊருக்கு போயிட்டானா நம்மளும் அவர் பின்னாடியே போக வேண்டியதா இருக்கும். நீ ஏன் இப்படி கிளை மாதிரி லொரலொரன்னு பேசிட்டே இருக்க? என்ன இது ரெண்டும் பிரமாதமா ட்ரெஸ் பண்ணி சூப்பர். இங்க வா இங்க வா வா வா. என்ன அழகா இருக்கீங்க. பச்சுங்க பச்சுங்க திருஷ்டி போட்டு. ஓகே, வா 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 வா. சூப்பர். அவங்களே திருஷ்டி பொம்மை மாதிரி ஆக்கிட்டியா? நீ தான் அழகா இருக்க. இங்க வா. வா. நேரா வா. கிளம்பலாமா? போலாமா? வாங்க போலாம் போலாம். வாடி. உட்காருங்க உட்காருங்க. அல்ல சிவங்கள் பேருங்க. போங்க, உட்காருங்க உட்காருங்க. வாழ்த்துக்கள்மா. தேங்க்ஸ்ண்ணா. பாட்டி வந்துரு. சரணே. அட பகவானே, குடும்பத்தோட போய் சனியனை கூட்டு வர போறாங்க. இந்த வீடுதான். நிறுத்துப்பா. இறங்குங்க. வாங்க வாங்க. இறங்குமா. சீக்கிரம் வாங்க. எல்லாரும் உள்ள வாங்க. வாடா. வீடு ரொம்ப அழகா இருக்கு. சொந்த வீடா? கோயில் வீடு. இவங்க பரம்பரையா நாதசுரம் ரசிக்கிறாங்கல்ல கோவில்ல, அதனால உங்களுக்கு விட்டுருக்காங்க. வாங்க வாங்க, எல்லாம் உள்ள வாங்க. தெய்வானே, என்ன தெய்வானே இது? தெய்வானே, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்தாச்சு. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி இருக்க? எங்க மத்தவங்க எல்லாம்? போயிட்டாங்க, எல்லாருமே அங்க போயிட்டாங்க. தெய்வானே, நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? உன்னை ஒரு தடவைக்கு 4 தடவை கேட்டுட்டு தானே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை இங்க கூட்டிட்டு வந்த. இப்படி சொன்னா எப்படி தெய்வானே? பொன்னி, அங்க என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல, பொண்ணோட பெரியப்பா மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்க போயிருக்காங்க. எல்லாரும் அங்க போயிருக்காங்க. நாங்க என்ன கேனா போயிடல. எல்லாரும் வேலை வெட்டி விட்டுட்டு மாப்பிள்ளை கூட்டு வந்திருக்கோம். இப்படி சொன்னா என்ன அர்த்தம்?
அது வந்து பொண்ணு என் பையனுக்கு நல்ல நடத்துல தான் சம்மந்தம் வந்துச்சு. அவ்வளவு தூரம் நீ சொன்னதுக்காக கூட்டு வந்தா இப்படி ஈஸியா நினைச்சிட்டியே? இல்லண்ணே. என்ன இல்லண்ணே, வீடா இது? வீட்டுக்கு வந்திருக்கவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்னு தெரிய வேணாம். இப்படித்தானே உங்க பிள்ளைங்க வளர்த்து வச்சிருப்பா. கரெக்டா சொன்னேன். இந்த வீட்ல ஏதோ விவகாரம் இருக்கு. பொண்ணையும் காணா, அப்பங்காரனையும் காணா, இந்த அம்மா மட்டும் அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஏமா பொண்ணு, பொண்ணு பாக்குறது கல்யாணம் பண்றதுக்குன்னு ஒரு முறை இருக்கு, தெரியாதா உனக்கு? ஏமா எங்களை எல்லாம் வர சொல்லிட்டு இப்படி அசிங்கப்படுத்திட்டியா நீ? என்ன பொம்பளை ஏண்டி, உனக்கு அறிவு இருக்கா? இது ஒரு குடும்பம், இது ஒரு சம்பந்தம்னு எங்களை கூட்டிட்டு வந்தவாரு. கேட்டியா தெய்வானே, உன்னால நான் எவ்வளவு கேவலப்படுறேன். போதுமா, போதும். உன் வார்த்தைய மதிச்சு நடந்ததுக்கு எனக்கு கிடைச்ச மரியாதை போதும். இப்ப சந்தோஷம் தானே? உன் வீட்டுல உனக்கே மரியாதை இல்ல, உன் புருஷன் கூட உன்னை மதிக்கிறது இல்ல. தோ நீ பெத்த பிள்ளைங்களை கூட உன்னால வீட்டுல நிப்பாட்டி வைக்க முடியல. உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? இப்ப எனக்கு புரியுது. உன் வீட்டுல உன்னை எல்லாரும் வேலைக்காரியா தான் நினைக்கிறாங்க. நீதான் உன்னை எஜமானியா நினைச்சு ஏமாந்துட்ட. இனிமேலாவது புரிஞ்சு நடந்துக்க. பொண்ணு எதுக்கு இதெல்லாம்? அசிங்கப்பட்டது நாங்க. பொண்ணவே கண்ணில் காட்ட மாட்டாங்க. இந்நேரம் அது எவன் பின்னாடி சுத்திட்டு தெரியுதா? வாங்க நம்மளாம் போலாம். என் மானத்தை வாங்கிட்டியடி. விசாரிக்காம வந்த மாதிரி. மீனா, என்னக்கா? மீனா, என்னக்கா? அவங்க எல்லாரும் வருவாங்க, சந்தோஷமா இருக்க சொல்லு. அக்கா, அக்கா.